பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே மீண்டுமாய் உங்களுக்கு இந்த அருமையான நாளிலும் தேவ சமூகத்திலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் தொடர்ந்து வாசித்து தியானிக்கத்தக்கதாக கர்த்தர் கொடுத்த இந்த நாளுக்காய் நாம் ஒரு நிமிஷம் நன்றி சொல்லி தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபத்தோடு நாம் அந்த காரியங்களுக்காக தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி தொடர்ந்து செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். முதல் சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரைப் போல் பரிசுத்தமுள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனைப் போல ஒரு கன்மலையும் இல்லை. இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தமானவை எல்லாமோ. பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார். திருப்தியாய் இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார். பசியாய் இருந்தவர்களோ இனி பசியாயிறார். மலடியாய் இருந்தவள் 7 பெற்றாள். அநேகம் பிள்ளை பெற்றவளோ வளர்ச்சியப்பட்டாள். கர்த்தர் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவரை பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார். கர்த்தர் தரித்திரமடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவரும், அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அவர் எளியவனை புழுதியிலிருந்து எடுத்து அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பைகளில் உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரம் மகிமையுள்ள சிங்காசனை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவை, அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள். பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. கர்த்தரோடே வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார். வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்தர்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலனளித்து தாம் அபிஷேகம் பண்ணின கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள் என்பதே. ஆமென். வாசித்த வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லி நாம் ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அப்பா, அந்த அருமையான நேரத்திலே தகப்பனே உடைய சத்திய வார்த்தைகளை வாசிக்க, அதை குறித்து தியானிக்க தேவன் இந்த நேரத்திலே இரக்கம் பாராட்டி நம்முடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் அன்றைக்கு அந்நாளோடு ஆண்டவரே நம்முடைய வார்த்தைகளை குறித்தும் உங்களுடைய மகிமைகளை குறித்தும் நீ செய்த எல்லா காரியங்களை குறித்து ஆண்டவரே அந்த சகோதரி விதமாய் உண்மை ஆண்டவரே பாடி புகழ்ந்து உண்மை கனப்படுத்தி உண்மை துதித்தார் என்று இந்த நேரத்திலே வாசித்த வார்த்தைகளை தொடர்ந்து அதிலே சொல்லப்பட்ட மகிமையான ஆசீர்வாதமான காரியங்களை இந்த நேரத்திலும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனமாய் இருக்கத்தக்கதாய், அதன் மூலமாக இன்னும் எவ்வளவாக ஆண்டவரே நாங்கள் உண்மை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், எவ்விதமாய் இந்த பூமியிலே நாங்கள் ஜீவிக்க வேண்டும், எப்படிப்பட்ட காரியத்தை நீ செய்து கொண்டிருக்கிறீர், நீ என்ன செய்ய போகிறீர் என்று அறிந்து கொள்ள தேவ இரக்கம், தேவ கிருபை தொடர்ந்து நம்முடைய கரமங்களை வழிநடத்த வேண்டுமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே மீண்டுமாய் வாழ்த்து சொல்கிறேன். இந்த நேரத்திலே தேவனுடைய வேத புத்தகத்திலே இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு தேவ நாளை முன்குறிக்கப்பட்ட தேவ மனுஷனாகிய தீர்க்கதரிசிகளிலே அங்கே மிக முக்கியமாக குறிக்கப்பட வேண்டிய ஒரு தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேல் குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். சாமுவேலுடைய குடும்பத்தை குறித்தும் தொடர்ந்து அவர்களுக்கு எப்படியாய் சாமுவேல் பிறந்தார், சாமுவேலுடைய தாயாருடைய ஜீவியம், இன்னும் சாமுவேலுடைய ஜீவியத்திலே காணப்பட்ட காரியங்களை இந்த நேரத்திலே நாம் தியானிக்க போகிறோம். இப்பொழுது வாசித்த இந்த சாமுவேல் 1ஆம் புஸ்தகத்திலே அங்கே ஒரு முக்கியமான காரியங்களை நாம் பார்க்கிறோம். அங்கே எப்பிராயிம் மலை தேசத்திலே சோப்பீம் என்னப்பட்ட ராமதாயி ஊரை சேர்ந்த எல்கானா என்பவர் இருக்கிறார். அவர்
2 மனைவிகள். முதல் மனைவி அன்னாள், மற்றொரு மனைவியுடையவர் பென்னினாள். பென்னினாளுக்கு பிள்ளைகள் இருந்தது, ஆனால் அன்னாளுக்கோ பிள்ளைகள் இல்லை என்று அங்கே நாம் பார்க்கிறோம். ஆகவே பாருங்கள், இந்த பென்னினால் அவளுக்கு அங்கே நாம் பார்க்கிற பொழுது அவளுக்கு குழந்தைகள் இருக்கிறது. ஆனால் இந்த அன்னாளுக்கோ குழந்தைகள் இல்லாமல் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த பெண்ணால் என்ன செய்வாள் என்றால், இவளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டதை கண்டு அங்கே அவர்கள் துக்கப்படும்படியாக, விசனப்படும்படியாக அங்கே அவள் நடந்து கொள்வதும், அது மட்டுமல்ல, அங்கே எல்கானா பலியிடுகிற பொழுது அங்கே பெண்ணினாளுக்கும் அவருடைய குமாரர்களுக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு கொடுக்கிற நேரத்திலே அவள் இவளை மனமடிவாக்குகிறாள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த காரியமானது அந்நாளுக்கு ஒரு மிகவும் மன வருத்தமாக இருந்தது. அது அங்கே அவளுடைய புருஷனாகிய எல்கானா சொல்லும் பொழுது, 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமான மன்ன அல்லவா என்று சொல்லி தன்னுடைய மனைவியை தேற்றுகிற காரியத்தை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அங்கே இவர்கள் தேவனை ஆராதிக்கும்படியாய், தொழுது கொள்ளும்படியாய் ஒவ்வொரு வருஷமும் தொடர்ந்து அங்கே தேவனுடைய ஆலயத்திற்கு வருகிற பொழுதெல்லாம் அங்கே அன்னாள் மனம் கசந்து அங்கே தேவ சமூகத்திலே அங்கே ஒவ்வொரு முறையும் விண்ணப்பிக்கிறாள். ஆனால் இங்கே ஒரு முக்கியமாக ஒரு காரியத்தை நாம் இங்கே இந்த நேரத்திலே பார்க்க முடிகிறது. 11ஆம் வசனத்திலே அங்கே அன்னாள் அங்கே தன்னுடைய நிலைமைகளை நினைத்து, தன்னுடைய காரியங்களை நினைத்து மனம் கசந்து அழுது அங்கே அன்னாள் சொல்லுகிற காரியமானது, சேனைகளின் கர்த்தாவே, நம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து நம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்து, நீர் அடியானுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அந்த ஆண் பிள்ளை உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கென்று நான் ஒப்பு கொடுப்பேன். அது மட்டுமல்ல, அவனுடைய தலையின் மேல் அங்கே சவரக்கத்தி படாமல் அங்கே செய்வேன் என்று ஒரு நசரேய பொருத்தனை செய்கிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. ஆகவே அந்த பொருத்தனை அவங்கள் செய்து கொண்டு அவள் தன்னுடைய இருதயத்திலே தேவனோடு கூட பேசி கொண்டிருப்பதை அந்த தேவாலயத்தினை உடைய ஆசாரியன் ஆகிய ஏழி அவளை கவனித்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஏழி நினைத்தது அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைகிறது, அவளுக்கு சத்தம் வரவில்லை என்று நினைத்து அங்கே அவளை குறித்து ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம் பேசுகிறார். நீ ஏன் இப்படி குடித்து கொண்டு இருக்கிறாய், நீ இப்படி வெறியோடு தேவாலயத்திலே வந்திருக்கிறாயே என்று சொல்லும் பொழுது அது அன்னாளுக்கு ஒரு மிகுந்த ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அன்னாள் சொல்லுகிறார், ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ளவள், நான் திராட்சை ரசத்தையாகவும் மதுவியாகவும் குடிக்கவில்லை, நான் தேவனுடைய சமூகத்திலே என்னுடைய இருதயத்தை ஊற்றிவிட்டேன். அது மட்டுமல்ல, பேலியாள்கள் தான் இப்படிப்பட்ட காரியங்கள். பேலியாள்கள் என்றால் தேவனை அறியாதவர்கள் அல்லது தேவனுக்கு பிடிக்காத, தேவனை வணங்குவதை விட்டு அந்நிய தேவர்களை வணங்கி உலக வழிபாடுகளிலே ஈடுபடுத்திருக்கிற இப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் அங்கே அவர்கள் மது அருந்துவதும் இன்னும் உலக பிரகாரமான இப்படிப்பட்ட காரியங்களை ஈடுபடுகிற அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ அல்ல நான். நீர் என்னை பேலியாக எண்ணாதேயும், பேலியாளின் மகளாய் என்னை எண்ணாதேயும், நான் தேவனுடைய சமூகத்திலே மிக விசனமாகவும் என்னுடைய கிளேசத்தினாலேயும், அங்கே ஆங்கிலத்திலே சொல்லும் பொழுது for out of the abundance of my complaints of grief have I spoken என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவளுக்குள்ளாக இருந்த அந்த மிகுந்த விசனமான காரியம், மிகுந்த பாரமான காரியத்தை தேவ சமூகத்திலே இங்கே சொல்லும் பொழுது அங்கே ஏழை சொல்லுகிறார், நீ சமாதானத்தோட போ, நீ இப்படி ஜெபித்ததினாலே நிச்சயமாகவே இஸ்ரவேலின் தேவன் உன் விண்ணப்பத்தை கேட்டு உன்னுடைய வேண்டுதலை விண்ணப்பத்தை கேட்பார் என்று சொல்லும் பொழுது அங்கே அன்னாள் சொல்லுகிறார், உங்களுடைய அடியாளுடைய கண்களுக்கு, உம்முடைய கண்களிலே அடியாளுக்கு தயவு கிடைத்தது. ஆகவே நான்
நீ சொன்னபடியே அந்த காரியம் எனக்கு கிடைக்க கடவுது என்று சொல்லி அங்கே அவள் புறப்பட்டு அங்கே தன்னுடைய வீட்டிற்கு செல்லுகிறாள். பாருங்கள், அதற்கு பிறகு அவள் துக்கமாய் இருக்கவில்லை என்று பார்க்க. சுமார் 10 to 20 ஆண்டுகள் நிச்சயமாக இருந்திருக்கும். என்னடா அங்கே மெனினாளுக்கு எல்கானா சொல்லுகிறார் 10 பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். நிச்சயமாகவே அவர்களுக்கு குமாரர்கள் இருந்திருப்பார்கள், 10 குமாரர்கள். ஆகவே பாருங்கள், அங்கே அந்த குழந்தைகள் பிறக்கிற வருடங்களை கணக்கெடுக்கும் பொழுது எப்படியும் ஒரு 15-20 ஆண்டுகள் நிச்சயமாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு வருஷமும் அவருடைய மனதானது எவ்வளவாக பாரப்பட்டு துக்கத்தோடு இருந்திருக்கும் என்று. ஏனென்றால் தனக்கு பின் வந்த ஸ்ரீக்கு குழந்தை பிறக்கிறது, தனக்கு அங்கே மலட்டுத்தன்மை இருப்பது என்பது இன்றைக்கும் அநேக இடங்களிலே அநேக திருமணமான ஸ்திரீகளுடைய இடங்களிலே காணப்படுகிறது. இன்றைக்கு அது உலகத்திலே ஒரு மிகப்பெரியதான ஒரு சேலஞ்சாக, ஒரு சவாலாக இருக்கிறதை பார்க்க முடிகிறது. பாருங்கள், இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம், தேவ சமூகத்திலே எப்பொழுது ஒரு தேவ மனுஷனோ அல்லது அந்த குடும்பத்தினரோ, ஆணோ பெண்ணோ அல்லது வாலிபர், திருமணமான வாலிபர்களோ தங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து தங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளை கத்தருக்கென்று அங்கே சரியானபடி வளர்த்துவது, சரியானபடி அவர்களை அங்கே தேவனுக்காக அங்கே தேவனுடைய சமூகத்திலே கொண்டு வந்து அவர்களை சரியான தேவனுக்கு கீழ்ப்படுகிற காரியத்திலும், தேவனை தவிர வேற எந்த ஒரு பேலியாளினா அங்கே வழிபாட்டிலோ அல்லது அங்கே திராட்சை மதுவாகில் இப்படிப்பட்ட இன்றைக்கு உலகத்திலே இது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. இன்றைக்கு மேலை நாடுகளிலே மட்டுமல்ல, இந்தியாவிலும் கூட இன்றைக்கு குடிப்பழக்கமானது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனங்களுக்கு அதன் மேல ஒரு பெரிய ஒரு ஆசை, அதன் மேல ஒரு பெரிய ஒரு அங்கே விசேஷ நாட்களிலே இன்னைக்கு ஸ்டேட்டஸ் சொல்லுகிறது, உலகத்திலேயே அதிகமாக அங்கே மது விற்பனையானது கிறிஸ்துமஸ் நேரங்களிலும் புத்தாண்டுகளிலுமே அதிகமாக விற்கப்படுகிறது என்று. உலகம் முழுவதும் இன்றைக்கு அது விற்கப்படுகிறதாக இருக்கிறது. பாருங்கள், அது இன்றைக்கு கிறிஸ்தவ ஜனங்கள் என்று சொல்லுகிறவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களிலே அடிமையாக இருக்கிறதை பார்க்கலாம். அங்கே அநேகர் சொல்லுவார்கள், அங்கே என்னுடைய நாங்கள் ஒரு சாதாரண விசுவாசி தான், இதை நாங்கள் எடுத்துக்கொள்ள என்ன எங்களுடைய உடல் பலவீனம், இப்படி ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்வதை நம்ம இன்றைக்கு பார்க்க முடிகிறது. ஆனால் உண்மையாகவே தேவனுடைய யாரெல்லாம் அவரை சுவாசித்து, யாரெல்லாம் அவரை மெய்யான தேவனாய் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றார்களோ அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு விலகி இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறதை பார்க்கலாம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுடைய சரீரத்தை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, விசுவாசிகளுக்கும் சம்பந்தம் ஏது என்று வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் தன்னுடைய சரீரத்தை பரிசுத்தத்தோடு பாதுகாக்கும் பொழுது மட்டுமே பரிசுத்தமுள்ள தேவனிடத்திலே நாம் சேர முடியும். அது மட்டுமல்ல, இந்த சரீரம் அங்கு தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. அதில் நாம மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் இந்த ஒரு மாதமாக டிசம்பர் மாதம், இந்த ஜனவரி மாதம் என்பது உலகம் முழுவதும் எல்லா ஜனங்களுக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பண்டிகையாக, கிறிஸ்துமஸ் பண்டிகை, அது மட்டுமல்ல நியூ இயர் பண்டிகை, இப்படியாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேளிக்கை நிகழ்ச்சிகளும், அங்கே பரிசு பொருட்களை கொடுப்பதும், அங்கே கெட் டுகெதர் என்று ஒருவர் ஐக்கியப்படுகிற, ஒருவர் வீட்டுக்கு ஒருவர் செல்லுவதும், அங்கே கிஃப்ட் கொடுக்கிற காரியங்கள் இன்றைக்கு மேலை நாடுகளில் இது அதிகரித்து கொண்டு வருகிறது. ஆனால் எவ்வளவு தூரம் அது அதிகரித்து கொண்டு வருகிறது, அவ்வளவுக்கு அவ்வளவு அங்கே மது பழக்கங்களும் அங்கே உலக காரியங்களும் அது தேவனுடைய பிள்ளைகளுடைய சபையையும் அது கெடுத்து போடுகிறதாக, ஐக்கியத்தை அது கெடுத்து போடுகிறதாக. அது மட்டுமல்ல, அந்த குடும்பத்திற்கு வர வேண்டிய ஒரு சரியான ஆசீர்வாதம், பிள்ளைகளுடைய ஜீவியமானது இன்றைக்கு அது ஒரு கேள்விக்குறியாக மாறிக்கொண்டு வருகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு இங்கே அண்ணாவுடைய காரியமானது நமக்கு ஒரு மிக
ஒரு முக்கியமான ஒரு சாட்சியாக இருக்கிறது. பாருங்கள், அங்கே ஏலி சொல்லுகிறார், அவளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து அவர் அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். நீ ஏன் இப்படி வெறித்திருக்கிறாய்? நீ ஏன் இப்படி குடியை செய்கிறாய்? நீ உன்னுடைய குடியை விட்டு விலகு என்று சொல்லுகிறார். அப்படியானால் நிச்சயமாகவே அந்த நாட்களிலேயே கூட அங்கே ஆலயத்திற்கு வருகிறவர்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கலாம். ஏனென்றால் இங்கே நாம் இன்னொரு முக்கியமான காரியத்தை பார்க்க வேண்டும். இந்த ஏலியுடைய பிள்ளைகள், அவர்களை குறித்து இங்கே வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது அந்த பிள்ளைகளுடைய ஜீவியம் இங்கே வேதம் அவர்களை சொல்லி இருக்கிறது. அந்த ஏலியுடைய பிள்ளைகளும் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருந்தார்கள் என்று நம்ம அங்கே பார்க்கிற பொழுது, அந்த பிள்ளைகள் கூட அங்கே பேலியாளின் பிள்ளைகளாக தேவனை பற்றி சரியானபடி அறிந்து கொள்ளாதபடி, தேவனுக்காக அவர்கள் வைராக்கியமா இல்லாதபடி, அங்கே அவர்களுடைய ஜீவியமானது ஒரு பின்வாங்கின ஜீவியமாக அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு வருபவர்களாக இருக்கிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. நாம் இங்கே ஒரு காரியத்தை பார்க்கிற பொழுது இது வாசித்த 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிற பொழுது, ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஒரு ஆசாரியன் தேவனுடைய ஆலயத்திலே மிக முக்கியமான ஒரு பதவியிலே இருக்கிற அந்த தேவ மனுஷனுடைய பிள்ளைகளுடைய ஜீவியம் ஒரு பேலியாளின் ஜீவியமாக காணப்படுகிறது. அதனால்தான் அவருடைய வாயிலிருந்து கூட அந்த சபைக்கு வருகிற வருடம் வந்து கொண்டிருக்கிற அந்நாளை குறித்து அவர் ஏன் நீ பேலியாளை போல இங்கே குடித்திருக்கிறாய், வெறுத்திருக்கிறாய் என்று சொல்லுவது அது ஒரு மிக ஒரு கடுமையான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்களுடைய பிள்ளைகள் அப்படி இருந்தார்கள். அது மட்டுமல்ல, அந்த பிள்ளைகள் அங்கே செய்கிற மிக தவறான காரியங்களை பார்க்கிற பொழுது, அந்த ஆலயத்திலே பலி செலுத்துகிற வருகிற இடத்திலே அந்த பலியானது சரியாய் தேவனுக்கு படைக்காததற்கு முன்பாக இவர்கள் அந்த பலியை எடுத்து அதை அங்கே அவர்கள் எடுத்து புசிப்பதையும், அது மட்டுமல்ல, அங்கே 15ஆம் வசனம் சொல்லுகிறது, கொழுப்பை தகனிக்கிறதற்கு முன் ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி, ஆசாரியனுக்கு பொறிக்கும்படி இறைச்சி கொடு, பச்சை இறைச்சி இல்லாமல் அவித்ததை உன் கையில் வாங்குவதில்லை என்பான். அதற்கு அந்த மனுஷன், இன்று செய்ய வேண்டியது முதலாவது கொழுப்பை தகனிக்கட்டும், பிற்பாடு உன் மன விருப்பத்தின்படி எடுத்துக்கொள் என்று சொன்னாலும் அவன் அப்படியல்ல, இப்பொழுதே கொடு, இல்லாவிட்டால் பலவந்தமாய் எடுத்துக்கொள்வேன் என்பார்களாம். அதனால் அந்த வாலிபர்கள் பாவம், ஏலியனுடைய அந்த பிள்ளைகளுடைய பாவம் கர்த்தருடைய சந்நிதியிலே மிகவும் பெரிதாய் இருந்தது. ஆகவே பாருங்கள், அங்கே அந்த நாட்களிலே ஜனங்கள் கொண்டு வருகிற அந்த காணிக்கையானது, அங்கே வேத வசனம் சொல்லுகிறது, மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள். அன்றைக்கு வந்த ஜனங்கள் கொண்டு வருகிற காணிக்கைகளை இவர்கள் தவறாய் பயன்படுத்துகிறார். அந்த வாலிபர்களும் அங்கே அதை சரியானபடி ஏனென்றால் அங்கே நாம் தொடர்ந்து நம்ம வாசிக்கிறப்போ அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் தன்னுடைய பிள்ளைகளை சரியானபடி தேவனுக்கென்று அவர்கள் அந்த பிள்ளையை அவன் ஆயத்தப்படுத்தவில்லையாகும். பவுலிடத்திலே சாமுவேல் இடத்திலே ஆண்டவர் சொல்லும் பொழுது அங்கே ஏலியினுடைய பிள்ளைகள் அவர்கள் பாருங்கள், அங்கே சொல்லுகிறார், ஏலியும் தன்னுடைய பிள்ளைகள் செய்கிற இப்படிப்பட்ட காரியங்களை பார்த்து அங்கே
என் குமாரரே, 24ஆம் வசனத்தில், என் குமாரரே, நான் கேள்விப்படுகிற செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாய் இருக்கிறீர்களே. மனுஷருக்கு விரோதமாய் மனுஷன் பாவம் செய்யால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தான், அவனுக்கு விண்ணப்பத்தக்கம் செய்கிறவன் யார் என்றார்கள். அவர்களோ தகப்பன் சொல்லை கேளாமல் போனார்கள். ஒரு தேவ மனுஷன் அந்த பட்டணத்திற்கு ஒரு தேவனுடைய காரியத்தை சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒரு பதவியிலே இருக்கிறார். ஒரு ஆசாரியனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த தேவ மனுஷன் சொல்லுகிற காரியங்களை அவருடைய பிள்ளைகள் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் தேவனுக்கு விரோதமான செய்கைகளை செய்து கொண்டு வருகிறார்கள். பாருங்கள், ஆகவே அங்கே தேவன் அந்த பிள்ளைகளை சங்கரிக்க, அவர்களை அழித்து போட தேவன் சித்தமாய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, அங்கே ஒரு தேவனுடைய மனுஷன் ஒருவர் வந்து ஏலியனிடத்திலே கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், உன் பிதாவின் வீட்டார் எகிப்திலே பார்வோன் வீட்டில் இருக்க நான் அவர்களுக்கு வெளிப்படுத்தி என் பலிபீடத்தின் மேல் பலியிடவும் தூபம் காட்டவும் என் சமூகத்தில் ஏபூத்தை தரிக்கவும் இஸ்ரவேல் கோத்திரங்கள் அவனுக்கு எனக்கு ஆசரணைகளை தெரிந்து கொண்டு உன் பிதாவின் வீட்டாருக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய தகன பலிகள் எல்லாம் கொடுக்கவில்லையா? என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையிலும் நீங்கள் உதைப்பானேன் என்று அந்த தேவ மனுஷன் அந்த ஏழி இடத்திலே அந்த பிள்ளைகளை அங்கே எச்சரிக்கை செய்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. என் ஜனமானிய இஸ்ரவேலின் காணிக்கைகளை எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படி நீ என்னை பார்க்கல உன் குமாரனை மதிப்பானேன் என்று சொல்லி அவர்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, தேவனுக்கு செலுத்த வேண்டிய அந்த மரியாதையை அந்த பிள்ளைகளும் அதை போல ஏலியும் அங்கே தேவனை மதிக்காதது போல அங்க அந்த தேவ மனுஷன் வந்து அவரையும் எச்சரித்து போகிறார். தொடர்ந்து அங்கே நாம் பார்க்கிற பொழுது, ஆகவே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சன்னதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தேன். இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுவர்களை அசட்டை பண்ணுவேன், அசட்டை பண்ணுவர்களை கனஈனப்படுத்துவார்கள் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி, உன் வீட்டில் ஒருவனும் ஒரு கிழவனும் இராதபடி உன் பிதாவின் வீட்டாருடைய புயத்தையும் நான் தரித்து போடும் நாள் வரும் என்று சொல்லுகிறார். ஆகவே பாருங்கள், அங்கே தொடர்ந்து அவனுடைய மகனாகிய ஓஃபனியும் பினகாசும் இருவரும் ஒரே நாளில் இறப்பார்கள் என்று சொல்லி, நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடியான உண்மையான ஒரு ஆசாரியனை எழுப்புவேன். அவன் எனக்கு நிலையான வீட்டை கட்டுவான். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்படுவான். சகல ஜனங்களுக்கு முன்பாய் நடந்து கொள்வான் என்று அங்கே சொல்லுகிற காரியத்தை பார்க்க. அதற்கு பிறகுதான் தொடர்ந்து அங்கே சாமுவேல் அந்த தேவ மனுஷனாகிய ஏலியனிடத்திலே வந்து தன்னுடைய தாயாகி அன்னாள் கொண்டு வந்து விடுகிறதையும், தொடர்ந்து அங்கே தேவன் சாமுவேல் இடத்திலே பேசுகிற காரியத்தையும், பிறகு சாமுவேல் அங்கே எவ்விதமாக தேவனுக்கு இருந்தார் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். இதுல மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன என்று பார்க்கிற பொழுது பாருங்கள், அங்கே சாமுவேல் இடத்திலேயும் தேவன் இந்த காரியத்தை கூறுகிறார். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்திலே அங்கே நாம் வாசிக்கிற பொழுது 11ஆம் வசனத்திலிருந்து கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு பெரிய காரியத்தை செய்வேன், இதை கேட்கிற ஒவ்வொருவனுடைய 2 காதிலும் அது தொனித்து கொண்டிருக்கும். நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமான சொன்ன யாவை அவன் மேல் அந்நாளில் வரப்பண்ணுவேன், அது தொடங்கவும் முடியவும் போகிறேன். அந்த பிள்ளைகள் 2 பேரும் மரிப்பதை நான் தொடங்குகிறேன், அதை முடிக்கப் போகிறேன். அது மட்டுமல்ல, இங்கே தேவன் இங்கே சாமுவேல் இடத்திலேயும் அந்த பிள்ளைகளை குறித்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் குமாரர் தங்கள் மேல் சாபம் வர பண்ணுகிறதை அவன் அறிந்தும், அவர்கள் ஏலியின் மூலமாக அந்த பிள்ளைகளுக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் தன்னுடைய எதிர்கால சந்ததிகளுக்கும் ஒரு பெரிய சாபம் வருகிறது. அதை அறிந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அது தேவனுடைய
தேவன் எப்பொழுதும் அவர் ஒரு நியாயாதிபதியாக, ஒரு சரியான ஒரு நீதிமானாக, ஒரு சரியான ஒரு எந்த ஒரு காரியத்தை அவர் செய்தாலும் அவர் அதை அறிவிக்காமல் எதையும் செய்ய மாட்டார். வேதத்திலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு அங்கே ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் அந்தந்த நாட்களிலே அந்தந்த காலத்திலே ஜீவிக்கிறவர்களுக்கு சொல்லி இருக்கிறார். நமக்கும் கூட இங்கே பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, அந்தந்த நாட்களிலே இருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தம் உள்ள ஜீவியம் ஜீவிக்க வேண்டும், அந்த குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், அந்த குடும்பத்திலே காணப்பட வேண்டிய சாட்சியுள்ள ஜீவியம் எது, அங்க பிள்ளைகளானாலும் சரி, அந்த பெற்றோர்களானாலும் சரி, அவருடைய சந்ததிகளும் எப்படி வளர வேண்டும், எப்படிப்பட்ட விசுவாசத்தோடு, எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்தோடு, உண்மையோடு தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய கட்டளைகளை கற்பனைகளை கை கொண்டு நடப்பதும், அது மட்டுமல்ல ஒரு சாட்சியுள்ள ஜீவியம். இப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கூட அங்கே தன்னுடைய சீடர்களிடத்திலே சொல்லும் பொழுது, நீங்க போய் சர்வ சிருஷ்டிக்கும் நீங்கள் சுவிசேஷம் பிரசங்கியுங்கள் என்று சொல்லி, நீங்களே எனக்கு சாட்சியாய் இருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, நான் சொன்ன கட்டளைகளை கற்பனைகளை கை கொண்டு நடங்கள் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே நியாயப்பிரமாணத்தையோ தீர்க்க தரிசனத்தையோ அழிக்க வரவில்லை, அதை நான் நிறைவேற்றவே வந்தேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே அவர் வந்த நோக்கம் பழைய ஏற்பாட்டிலே பழைய ஏற்பாட்டிலே நியாயப்பிரமாணத்திலே என்னவெல்லாம் சொல்லப்பட்டதோ, நியாயப்பிரமாணத்தை அவர் முழுவதுமாக எல்லா காரியத்தையும் செய்து வந்தார். அது மட்டுமல்ல, அங்கே தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் என்னென்ன காரியங்களை சொல்லி எச்சரித்தாரோ, அந்த எச்சரிப்பை அந்த நாட்களிலே அந்த ஜனங்களுக்கு மட்டுமல்ல, வருகிற சந்ததிகளுக்கும் அது சொல்லப்பட்டதாக இருந்தது. அந்த சந்ததிகளும் அந்த சத்தத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் அங்கே ஏசாயா எழுதின இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 66 புத்தகங்கள், அந்த 66 புத்தகங்களிலேயும் அது பழைய ஏற்பாட்டிலிருந்து அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எல்லா காரியங்களும் அதற்குள்ளாக அடங்கி இருக்கிறது. அதிலே தேவனுடைய படைப்பை குறித்தும், அங்கே தேவன் எப்படிப்பட்டவராயிருந்தார், அவர் எப்படிப்பட்ட மகத்துவம் உள்ளவர், என்ன செய்தார், அது மட்டுமல்ல தாவீதின் வேரிலிருந்து ஒரு குமாரன் வரப்போகிறார், அந்த குமாரன் தான் இந்த பூமியை எல்லாவற்றையும் செய்தவர், என்னை தவிர வேறு தேவன் இல்லை, எனக்கு சமானமானவர்கள் இல்லை, நானே எல்லாவற்றையும் உண்டாக்கினேன் உருவாக்கினேன் என்று சொல்கிறார். அதைத்தான் இங்கே இந்த அன்னாலும் நான் இன்றைக்கு கொடுக்க போகிற இந்த செய்தியானது, அந்த செய்தியிலே நான் தியானிக்கிற மிக முக்கியமான ஒரு காரியம், இங்கே அன்னாளுக்கும் தேவன் தன்னை யார் என்று அங்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடியும். அங்கே அன்னாள் சொல்லுகிறாள், கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். ஏன் அவர் கொல்ல வேண்டும், ஏன் அவர் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் நாம் இன்றைக்கு தியானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவன் அதை அனுமதிக்கிறார். அங்கே ஆதாமிடத்திலே அவர் சொன்ன முதல் காரியமானது, நீ இதை புசிக்காதே என்று சொல்லும் பொழுது, அவர்கள் அதை மீறி செய்யும் பொழுது, அங்கே அவர்கள் மாம்ச பிரகாரமாக அவர்கள் ஜீவனோடு இருக்கிறார்கள், ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக அவர்கள் ஆவிக்குரிய ரீதியிலே அவர்கள் மரித்து போனார். ஆகவே அந்த மரணமானது அங்கே தண்டனையாக இந்த பூமிக்கு வந்தது. அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்ள இந்த பூமியில எந்த மனிதனும் இல்லை. ஏனென்றால் அதற்கு பிறகு பிறந்த எல்லோருமே கீழ்ப்படிதல் இல்லாதபடி அல்லது பாவத்திலே பிறந்தவர்களாக அங்கே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தவர்கள் தான் அங்கே நோவாவின் நாட்களுக்கு முன்பாக தேவன் அந்த பூமியை எச்சரிக்கிறார். அங்கே ஏனோக்கு இடத்திலேயும் இன்னும் அங்கே தேவனுடைய மனுஷர்கள் இடத்துல அவர் பேசுகிற காரியத்தை நம்ம வேதத்திலே பார்க்க முடியும். பிறகு நோவாவின் நாட்களில் இந்த பூமியை அழித்து ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அப்பொழுதும் அவர் அதைத்தான் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும், இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றார். அதற்கு பிறகும் கூட ஜனங்கள் கீழ்ப்படியாமையினாலே அங்கே பேலியாளுடைய அங்கே பாபிலோனிய வழிபாடுகளிலே
அங்கே திரும்புவதை 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்திலே பார்க்க முடிகிறது. ஆகவேதான் அந்த பேலியாளின் வழிபாடு என்பது இங்கே தொடர்ந்து இங்கே சாமுவேல் நாட்களிலேயும் அது காணப்படுகிறதாக இருக்கிறது. ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் தேவனுடைய வார்த்தையை விட்டு வழி விலகி போகிறார்களோ, அங்கே நம்ம யாக்கோபை பார்க்கும் பொழுது யாக்கோபனுடைய மனைவியாகிய ராகேலும் தன்னுடைய தகப்பனாகிய லாபான் வீட்டிலே அவர்கள் அங்கே அந்நிய தெய்வத்தை வைத்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த அந்நிய தெய்வத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு வருகிறார். அவள் திருடி கொண்டு வருகிறாள். முதலாவது அந்நிய சிலையை கொண்டு வருவது, இரண்டாவது அவள் செய்த பெரிய காரியம் அதை திருடி கொண்டு வருகிறது. அது எவ்வளவு பெரிய ஒரு காரியமாக இருக்கிறது பாருங்கள். அது தொடர்ச்சியாக அந்த பாவம் அங்கே வந்து கொண்டே இருக்கிறது. இதைத்தான் இங்கே நாம பார்க்க பொழுது இங்கே ஏலியினுடைய பிள்ளைகளும் பேலியாளுடைய ஜீவியத்தை ஜீவிக்கிறதை பார்க்கிறோம். அங்கே நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே பார்க்கிற பொழுது அங்கே எப்பொழுதெல்லாம் தீர்க்கதரிசிகளோ நியாயாதிபதிகளோ தேவனுடைய மனுஷர்கள் இருக்கிறார்களோ அந்த நாட்களிலே ஜனங்கள் அங்கே மனம் திரும்புவதும் தேவனுக்காக இருப்பதும், பிறகு மறுபடியுமாக உலக வழிபாட்டுக்குள்ளாக உலக காரியங்களுக்குள்ளாய் செல்வதை பார்க்க முடிகிறது. அவர்கள் தேவன் ஒவ்வொரு முறையும் எச்சரித்துக் கொண்டுதான் இருக்கார். இன்றைக்கும் அவர் வேதத்திலே வார்த்தைகள் மூலமாய் நமக்கு எச்சரிக்கிறார். இங்கே இந்த அன்னாள் ஜெபித்த ஜெபத்திலே கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். எப்படி அந்த மரணம் இந்த பூமிக்கு வந்ததோ, இந்த மரணத்தை ஜெயமாக விழுங்க ஒரே ஒருவரால் மட்டுமே முடியும். அது தேவனால் மட்டுமே முடியும். அதனாலதான் அங்கே நம்ம பார்க்கிற பொழுது அங்கே தொடர்ந்து அங்கே சொல்லும் பொழுது அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அங்கே யோவான் எழுதின சுவிசேஷத்திலே அவர் தன்னை குறித்து பேசும் பொழுது அவர் தான் எப்படிப்பட்டவர், அங்கே பரலோகத்தில் இருக்கிறவரும் இங்கே பூலோகத்தில் இருக்கிறவருமாகி அவரே அங்கே பேதுருவிலே சொல்லும் பொழுது கூட அவர் அன்றைக்கு நோவாவின் நாட்களிலே கீழ்ப்படியாமல் இருந்தவர்களுக்காக அவர் அங்கே சென்று பிரசங்கிக்கிறதை நம்ம பார்க்க முடியாது. அவர்கள் தேவன் ஒருவரால் மட்டுமே இப்படிப்பட்ட மகத்துவமான காரியங்களை செய்ய முடியும். ஆகவேதான் அவர் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார் என்றால் அவர் ஞானமுள்ள தேவன். அது மட்டுமல்ல, அவர் செய்கைகள் யதார்த்தமானது. அது மட்டுமல்ல, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, அவர் அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை என்று அங்கே அறிக்கையிடுவதும், எங்கள் தேவனைப் போல ஒரு கண்மலையும் இல்லை. ஆகவேதான் அங்கே பவுல் சொல்லும் பொழுது அந்த ஞான கண்மலை அவர்களோடு சென்றது. அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று சொல்லப்படுகிறது. வேதத்திலே ஒரே ஒரு கண்மலை தான் இருக்கிறது, அது தேவனாய் இருக்கிறார். அந்த தேவன் இந்த பூமியிலே மனிதனாக வந்து அவர் ஞான கண்மலையாக இந்த பூமியிலே வந்து அவர்களோடு சென்ற அந்த பழைய ஏற்பாட்டிலே அவர்களோடு கூட சென்ற அந்த கண்மலை கிறிஸ்துவாக இருக்கிறார். அந்த கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து மனிதனாக வந்து மரிக்க வேண்டியது தேவனுடைய முன் குறிக்கப்பட்ட ஒரு தீர்மானமாக இருக்கிறது. ஆகவேதான் அங்கே சொல்லும் பொழுது அங்கே கர்த்தர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையில் உயர்த்துகிறார். அவளை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். இன்றைக்கு நம்முடைய முன்னோர்கள் இந்தியாவிலே அங்கே 100% என்று கூட சொல்லலாம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே யாரும் இயேசு கிறிஸ்துவை குறித்தோ அல்லது மற்ற இஸ்ரவேலர்கள் வழிபடுவது போல இங்கே யாரும் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு வழிபாடு இல்லை. இங்க எல்லாமே முழுவதுமாக அங்கே இன்றைக்கு நடக்கிற புற மதஸ்தர்களுடைய வழிபாடு தான் நடந்தது. எப்பொழுது இங்கே தோமா என்ற ஒரு தேவ மனுஷன் வந்தாரோ அவர் மூலமாக தேவனை எப்படி வணங்குவது, எப்படி வழிபடுவது என்று அங்கே இந்த 2000 ஆண்டுகளாக வந்து இந்த 300 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த வேதமானது அங்கே முதலாக தமிழிலும் பிறகு இந்திய மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு இன்றைக்கு சுமார் 200 ஆண்டுகளாக இந்த வேத புத்தகம் ஒவ்வொருவருடைய கையிலே சுமார் 150 ஆண்டுகளுக்கு மேலாக என்று சொல்லலாம்
இன்னைக்கு ஒவ்வொருவருடைய கையிலும் இந்த வேத புத்தகம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை தேவனாக ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்துவுக்காக இந்த பூமியிலே சாட்சியாய் இருக்கிற ஊழியக்காரர்கள், அந்த குடும்பங்கள், விசுவாசிகள், இன்னைக்கு ஒவ்வொரு இடத்திலும் இன்றைக்கு இன்றைக்கு இந்தியாவிலே எல்லாரிடத்திலும் மொபைல் இருக்கிறது. அந்த மொபைல்ல கூட அங்கே வேதத்தை நாம் டவுன்லோட் செய்து அதை வாசிக்க முடியும். அதுபோல இன்னைக்கு இன்டர்நெட் மூலமாக நாம் உலகத்திலே எந்த இடத்திலே நமக்கு என்ன பாஷை தெரியுமோ அந்த பாஷையை நாம் வேதத்தை வாசிக்க தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட காரியத்தை தேவன் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நம்மை அவர் புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் எடுத்து அங்கே தேவனுடைய அந்த மகிமையான சிங்காசனத்திலே அங்கே உட்கார பண்ண கிருபை கொடுத்தான். பவுல் சொல்லும் பொழுது உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரும்படி நமக்கு அவர் கிருபை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். ஆக தேவன் ஒரு மகிமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காக்கிறவராகவும் அங்கே தொடர்ந்து அங்கே சொல்லும் பொழுது இன்னொரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுவதை நம்ம பார்க்க முடிகிறது. பாருங்கள், பசியாய் இருந்தவர்களோ இனி பசியாயிரார்கள், மலடியாய் இருந்தவள் 7 பிள்ளை பெற்றாள் என்று சொல்லப்படுகிறது. அதைத்தான் நான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியாவிலே எல்லோரும் அங்கே தேவனை பற்றி அறியாத, அங்கே தேவனுடைய பிள்ளைகளாக இல்லாத காரியமாக இருந்தோம். நம்ம ஒரு மலடியைப் போல நம்முடைய முன்னோர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு உலக பிரகாரமான பிள்ளைகள் பெற்று உலக பிரகாரமான வழிபாடுகளை இருந்து ஒரு மலடியைப் போல இருந்தார்கள். ஆனால் எப்பொழுது அங்கே தோமா இந்தியாவிற்கு வந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்து அது முழு இந்தியாவிற்கும் சென்றதோ, இப்பொழுது நாம் அவர் நாமத்தில் மேல் அங்கே யோவான் 1:12 சொல்வது போல அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாம் அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாம் ஞானஸ்நானம் பெற்று அவரை தேவன் என்று அறிக்கையிட்டு நம்முடைய முன்னோர்கள் பாவத்தை, நம்முடைய அக்கிரமத்தை, அநியாயத்தை நாம் அறிக்கை செய்யும் பொழுது நம்முடைய துன்மார்க்க ஜீவியத்தை, நம்முடைய பழைய வாழ்க்கையை நாம் அறிக்கையிடும் பொழுது நிச்சயமாகவே அவர் அதை மன்னித்தார். அவருடைய இரத்தத்திலே நாம் கழுவப்பட்டோம். அவரே என் கண்மலை, அவரே என் தேவன், அவரே பரிசுத்தம் உள்ளவர், அவரே கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட அங்கே யோவான் 3ஆம் அதிகாரத்திலே ஒருவன் மறுபடியும் பிறப்பாவிட்டால், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. ஆகவே நாம் ஜலத்தினாலே அங்கே ஞானஸ்நானத்தின் மூலமாக நாம் தேவனுடையோடு கூட உடன்படிக்கை செய் அங்கே பரிசுத்த ஆவியினாலே நாம் முத்தரிக்கப்பட்டவர்களாக அங்கே நாம் ஒரு மறுபிறப்பை இந்த பூமியிலே அடைந்திருக்க முடியாது. இந்த உலகத்திலே எந்த மனுஷனுக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டுமே கிடைக்கிறது. எப்படி அங்கே அன்னாள் அங்கே தன்னுடைய கணவனுக்கு இன்னொருவள் மூலமாக பிள்ளைகள் பிறக்கிறது. ஆனால் இவளுக்கு அந்த பிள்ளைகளை தேவன் கொடுத்த பொழுது அங்கே மிகவும் களி கூர்ந்து அங்கே சொல்லும் பொழுது என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூர்ந்து என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லி, அது மட்டுமல்ல என் பகைஞர் மேல் என் வாயை திறந்திருக்கிறது, உடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, ஐ ரிஜாய் இன் த சால்வேஷன். அதான் இயேசு கிறிஸ்து நமக்கு சால்வேஷன் கொடுக்க வந்தார். இன்றைக்கு நாம் அவருக்குள்ளாக ரிஜாய் செய்ய முடிகிறது, சந்தோஷப்பட்டு களி கூற முடியும். ஆகவே இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பை தரும்படியா, நாம் சந்தோஷப்படும்படியா அவர் இந்த பூமிக்கு வந்து அங்கே அவர் மகிமையுள்ள சிங்காசனத்திலே அவர் நமக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவர் இந்த பூமிக்கு அவர் திரும்பவும் வருவேன் என்று சொல்லி இருக்கிறார். இந்த பூமியை அவர் நியாயந்திருக்க போகிறார். அது மட்டுமல்ல, இந்த பூமி இருக்கிற துன்மார்க்கரை அவர் முற்றிலுமாய் அழித்து போடுகிறது. அதைத்தான் இங்கே சொல்லும் பொழுது அவரோட வழக்காடுகள் ஒடுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்திரத்தை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலனடைத்து தாம் அபிஷேகம் பண்ணின கும்பை உயரம் பண்ணுவார் என்று சொல்லப்படும். தேவன் அங்கே அவரே
கர்த்தர் நம் ராஜா, அவரே ராஜாதி ராஜா என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த ராஜாதி ராஜா இந்த பூமியை நியாயந்தீர்க்க வரப்போகிறார். பாருங்க, வேதத்திலே சொல்லப்பட்ட காரியங்கள், நம்முடைய தீர்க்கதரிசியும் கூட அங்கே அவருடைய சொப்பனத்திலே, தரிசனத்திலே அங்கே அமெரிக்க பட்டணத்தை பார்க்கிற பொழுது, லாஸ் ஏஞ்சல், கலிபோர்னியா, அது மிகவும் அது அழிந்து போன நிலையை நான் பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். அது இன்றைக்கு இந்த 2 நாட்களாக சுமார் 10 லட்சத்திற்கும் அதிகமான பேர் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, இன்னைக்கு உலகெங்கும் சினிமாவானது ஆங்கில படங்களை வெளியிடுகிற அந்த ஹாலிவுட் என்று சொல்லுகிற அந்த ஹாலிவுட் பட்டணமே அது சின்னாபின்னமாயிருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த ஹாலிவுட்டில் மிக பிரபலமான நடிகர்கள் அந்த இடத்திலே கோடிக்கணக்கான விலை மதிப்பு வைக்க ஒரு வீடுகளை எடுத்து அங்கே தங்கி இருக்கிறார்கள். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்காக அங்கே பெரிய பெரிய மல்டி மில்லியனர்ஸ், அவர்களுடைய வீடு ஒவ்வொன்றும் 500 கோடி 1000 கோடி மதிப்புள்ள வீடுகள் இன்றைக்கு தீக்கிரையாய், அங்கிருந்த காம்ப்ளெக்ஸ்கள், அங்கிருந்த வீடுகள், அந்த ஹாலிவுட் என்கிற அந்த அடையாளமே இல்லாதபடி ஆகிவிட்டது என்று சொல்லுகிறார். தேவனால் முடியாதது எதுவுமே இல்லை. அவர் நினைத்தார் இந்த பூமியை ஒரு நிமிஷத்தில் அழித்து போட முடியும். ஆனாலும் மேல் கிருபையா இரக்கம் பாராட், நம்ம ஒவ்வொருடைய கண்ணீரை, நம்ம ஒவ்வொருடைய வேதனைகளை, நம்முடைய துயரங்களை அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே வேதம் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். கடந்த 2000 ஆண்டுகளாக இன்னைக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான ஊழியர்கள், விசுவாச பிள்ளைகள், இந்த பூமியானது ரட்சிக்கப்பட வேண்டும், ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், இயேசு கிறிஸ்து வருகிறார், மனம் திரும்புங்கள், பாவத்தில் இருந்து வெளியே வாருங்கள் என்று சொல்லுகிற பொழுது, இன்றைக்கு ஜனங்களுடைய இருதயம் இன்றைக்கு எப்படி அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்களுக்கு தேவன் எல்லா வசதியும் செய்து கொடுத்த பொழுது மறுபடியுமாக அவர்கள் பாவத்திலே விழுந்து, அங்கே எசேக்கியேல் மூலமாய், எரேமியா மூலமாய், ஏசாயா மூலமாய் சொன்ன வார்த்தைகள் அவர்கள் கீழ்ப்படியாமல், அவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், அவர்கள் கீழ்ப்படியாதவர்களும், முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களும், கலகம் பண்ணுகிறவருமாய் இருக்கிறார்கள் என்று சொன்னவனுமா, இன்றைக்கும் கிறிஸ்துவ மார்க்கத்திலே இன்றைக்கு நாம் காணப்படுகிற காரியங்கள், அது எப்படி அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் செய்தார்கள் அதை போல காரியங்கள் இன்றைக்கு அநேக இடங்களிலே காணப்படுகிறது. ஆகவே தேவனுடைய ஜனங்களாகி நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருந்து, நம்மை சுற்றி நடக்கிற காரியங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அங்கே அவருடைய சீஷர்கள் அவரிடத்துல கேட்கிறார்கள், உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்திற்கும் அடையாளம் என்ன என்று கேட்கும் பொழுது மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார், பூமி அதிர்ச்சிகள். நேற்று கூட திபெத் மற்றும் நேபாளத்திலே மிக கடுமையான 7.1 அங்கே அளவுக்கு மிக கடுமையான நிலநடுக்கம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு முஸ்லிம் மார்க்கம் என்று சொல்லப்படுகிற அந்த மார்க்கத்தினுடைய ஜனங்கள் எல்லாரும் புனித ஸ்தலம் என்று சொல்லுகிற மெக்கா மெதினா, இந்த 2 நாட்களாக மிக கடுமையான மழை. இது எல்லாம் வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. பூமி அதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும், இது இப்பொழுது மீண்டும் மறுபடியுமாக சைனாவிலே புதிய விதமான கொரோனா, புதிய விதமான வைரஸ் வந்து கொண்டிருக்கிறது என்று, இது எல்லாம், இந்த வாதைகள் எல்லாம் இந்த பூமியை தாக்கும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஏனென்றால் ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும், ஜனங்கள் தேவனை அறிய வேண்டும், ஜனங்கள் தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அங்கே பாதிப்பு உண்டு. எப்படி அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் எகிப்தில் இருந்த பொழுது அந்த 10 வாதைகளை அனுப்பி இஸ்ரவேலர்களுக்கு பாதிப்பு இல்லாமல், ஆனால் எகிப்தியருக்கு பாதிப்பு வந்ததை போல இன்றைக்கு நடந்தோம். ஆகவே தேவனுடைய ஜனங்களாகிய நாம் மிகவும் எச்சரிக்கையோடு இருந்து, நாம் எந்த இடத்திலும் அங்கே நாம் இடரல் அடையாதபடி, அங்கே நாம் தள்ளாடி போகாதபடி, தவறான வழியிலே செல்லாதபடி மிகவும் எச்சரிக்கையோடு நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கவனமான முறையிலே தேவனுக்கென்று பரிசுத்தத்தோடு நாம் அவர்களை காத்து பாதுகாத்து வழி நடத்த வேண்டும். அதனாலதான் அங்கே சொல்றார், அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார், துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள், பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. இன்னைக்கு ஜனங்கள் தங்களுடைய பலத்தினாலே, தங்களுக்கு இருக்கிற பணம் காசு அல்லது தங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தினாலே அங்கே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும், பதவியினாலே அல்லது
தங்களுக்கு இருக்கிற காரியத்தினாலே என்று நினைக்கிறார்கள். அது தேவ சமூகத்திலே அது அப்படிப்பட்ட காரியம் அது என்றைக்கும் நடக்காது. தேவ கிருபை, தேவனுடைய இரக்கம், தேவ தயவு இல்லாமல் எந்த ஒரு காரியமும் நடக்காது. ஆகவே அந்த நாட்களிலே நமக்கு ஏலியினுடைய சந்ததி எப்படி ஒரு சாட்சியாய் இருக்கிறது. அன்னாளுடைய ஜீவியம், அன்னாளுடைய மகனாகிய சாமுவேலுடைய ஜீவியத்தை நாம் பார்த்து நாம் தேவனுக்காக இன்றைக்கும் நாம் அங்கே இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவியம் முழுவதும் அவர் நசரேயனாக இருந்தார். அவருக்குள்ளாக எந்த விதமான பாவம் இல்லை, குற்றம் இல்லை என்று பார்க்கிறோம். அதே போல தேவனுடைய பிள்ளைகளும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. ஆகவே நாம் மிகவும் பரிசுத்தத்தோடும் மிகவும் பயத்தோடும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் நடக்க கர்த்தர் நம்ம இரக்கம் பாராட்டுவாராம். கர்த்தருக்கு சித்தமானால் வரும் நாட்களிலே அங்கே சாமுவேலிலே குறித்து, மிஸ்பாவை குறித்தும் இன்னும் அநேக காரியங்களை குறித்து வரும் நாட்களில் நாம் தியானிப்போம். இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நேரத்திலே உடைய வார்த்தையை வாசிக்கவும் தியானி அதிலே ஆண்டவரே அந்நாளை குறித்தும் அவருடைய குடும்பத்தை குறித்தும் ஆண்டவரே அந்நாள் செய்த அந்த ஜெபம், அந்த வேண்டுதல் விண்ணப்பம் அது எவ்வளவு மகத்துவமானதாய் மகிமையானதாய், எப்போல ஏலியனுடைய பிள்ளைகளுடைய ஜீவியத்திலே காணப்பட்ட காரியங்கள் இன்றைய நாட்களிலே காணப்படுகிற காரியங்களோடு நாங்கள் ஆண்டவரே ஒப்பிட்டு பார்த்து நாங்கள் எப்படிப்பட்டதான ஒரு ஜீவியம் ஜீவிக்க வேண்டும், எப்படி பரிசுத்தம் உள்ள தேவனை பரிசுத்த அலங்காரத்தோட கத்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி அதே தேவாலயத்திலே தேவ சமூகத்திலே வரும் பொழுது நாங்கள் எவ்வளவாக பரிசுத்தத்தோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவரே நீர் எங்களை எச்சரிக்கிறீரப்பா. நீர் இந்த பூமியிலே மனுஷனாய் வந்த பொழுது ஆண்டவரே நீர் இந்த ஜனங்களுடைய காரியங்களை பார்த்து இவர்களோ தங்கள் உதடுகளால் என்னை கனப்படுத்துகிறாள், அவருடைய இருதயமோ தூரமாய் இருக்கிறது என்று சொன்னீரப்பா. அவரே எங்களுடைய இருதயத்தை நீர் நோக்கி பார்க்கிற தேவனாய் இருக்கிறீர். இருதயமானது பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இருதயத்தில் சுத்தமுள்ள ஒரு பாக்கியவான் அவள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி அவள் பரிசுத்தத்தோடு ஜீவிக்க, உண்மையோடு ஜீவிக்க, தேவனுடைய வார்த்தையின்படி ஜீவிக்க எங்களுக்கு இரக்கம் பார். தொடர்ந்து நம்முடைய வார்த்தையில நிலைத்து நிற்கவும் உடைய வருகையில ஆயத்தப்பட்டு காணப்படும் எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே கர்த்தர் தாமே உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். God bless you. Thank you, Jesus. Praise to God. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறேன்.